சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் விஷயத்தை எதையும் நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்காதே. ஏதாவது நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் அதை பற்றிய யோசனை செய்து கொண்டே இருக்காதே. வேறு எந்த செயலிலும் முன்னால் கவனத்தை செலுத்தவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் தான் கவனத்தை செலுத்த முடியும். நீ அதிகமாக குழம்பிக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு காரியமும் திருப்திகரமாக அமையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சற்று அறப்போடும். அதை எப்படி செய்யலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனேயே அதை பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய கவலைகளை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளவே வேண்டாம். என்னுடைய அழகான குழந்தையே, உன்னுடைய ஆசைகள் என்ன? உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன? நீ எப்படி இருந்தால் வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். புரிகிறதா? நீதான் என்னிடம் வேண்டி தான் செய்ய வேண்டும். என்னிடம் நீ சொல்லித்தான் நான் செய்ய வேண்டும் என்பதே இல்லை. நீ எதை நினைக்கின்றாயோ அது எனக்கு அந்த நிமிஷமே தெரிந்துவிடும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் கவலையோ குழப்பமோ வேண்டாம் என்று இருந்திருக்கும் இந்த விடியலானது உனக்கு மிகச் சிறப்பான விடியலாகவே இருக்கும். நீ எதற்காக கலங்கி கலங்கி அழுது கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாகவே இந்த விடியில் முடிவதற்குள், அதாவது இன்று இருட்டுவதற்குள் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிட இந்த நாளை உன்னால் மறக்கவே முடியாத நாளாக அமையும். நான் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் என்பது எனக்கு தெரியும். உனக்கும் தெரியும். பல இடங்களில் என்னுடைய வேலைகளை நீ பார்த்திருக்கிறாய். உன்னுடைய ஆசைகள் சில சமயம் நடந்திருக்கிறது. அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. விடியலே வந்து சொல்லிவிட்டேன், கவலைப்படாதே, உனக்கானது இன்று கிடைக்கும் என்று திரும்பவும் யோசித்து எதையும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வுக்கு முழு பொறுப்பாக இருந்த நான் அனைத்தையுமே செய்வேன். நீ எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட தேவையே இல்லை. எத்தனை பயங்கள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதி உன் வாழ்க்கையை நடத்து. உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக கிடைக்கும். உன்னை ஆபத்தில் விட்டுவிட்டு நான் நகர்த்தி செல்லவே மாட்டேன். உன்னை ஆபத்தை நெருங்கவே நான் விடமாட்டேன். உன்னை எப்படி வாழ வைத்தால் நீ நன்றாக இருப்பாய், உன் மனம் எப்படி குளிரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உன்னுடைய இஷ்டப்படி உன் வாழ்க்கைகள் அமையும். நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாகவே நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். புரிகிறதா? எல்லா கவலையும் தூக்கி எறி. இந்த நாளை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இன்று ஏதாவது உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அதை விட்டு விடாதே, இறுக்கமாக பிடித்துக்கொள் என்று தான் சொல்கின்றேன். இந்த நாளை விட்டுவிட்டு எனக்கு என்ன கிடைத்தது என்று என்னிடம் சொல்லாதே. வாய்ப்புகள் தரும்பொழுது கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக இருக்கும். வாய்ப்புகள் எப்போதுதான் வரும். அப்பொழுது பிடித்து கொண்டால்தான் அது அமோகமாக இருக்கும். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.